ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து ஒன் பீஸோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கேனன் தான் கட்டாங்க. அந்த கேனனை வந்து ஜோரோ திருப்பி விட்டுருப்பான்ல, அதை வந்து ஃபயர் பண்ணி விட்ருவான். அந்த ஃபயர் அட்டாக்ல வந்து பக்கியோட கேங் எல்லாருமே வந்து டேமேஜ் வாங்கிடுவாங்க. அது இல்லாமல் அந்த இடத்துல பாதி இடம் அப்படியே அழிஞ்சு போயிடும். அதில் லூஃபி பார்த்துட்டு சூப்பரா ஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு ஜோரோ வந்து லூஃபி அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து லூஃபி கேட்பான், உனக்கு அடிபட்டு இருக்கடா, காயம் எப்படா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். வாய மூடுற எல்லாம் ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லி ஜோரோ சொல்லிட்டு இருப்பான். அப்ப நாமி இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது, இவங்க பைரட்ஸா இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. அப்படியே ஜோரோ காட்டுவாங்க. ஜோரோ வந்து லூஃபியை தூக்கிட்டு போறதா காட்டிட்டு இருப்பாங்க. அப்ப நாமி வந்து நாமி சொல்லிட்டு இருப்பா, பக்கியை நீங்க அட்டாக் பண்ணிட்டீங்களா, பக்கி வந்து அவங்களை சும்மா விட மாட்டான், வேணா பாருங்க பின்னாடியே ஆள் வருவாங்க பாருங்க உங்களை கொல்றதுக்கு அப்படின்ட்டு. அதோட பக்கியை காட்டுவாங்க. பக்கி வந்து அவனோட குரூம்மேட் ஒருத்தன்ட்ட வந்து மோஜின்னு சொல்லி இவன் தான் அவன் பேரு. அந்த பேருக்கு வந்து நான் போய் அவனை கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே, நீ போய் ஜோரோ போய் கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருப்பான். அப்படியே ஜோரோ காட்டுவாங்க. ஜோரோ வந்து தூக்க முடியாம அப்படியே தள்ளிட்டு போயிட்டு இருப்பான். அப்படியே அந்த மோஜியும் காட்டுவாங்க. நான் கண்டிப்பா வந்து அவனை கொண்டுட்டு வரேன் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து அப்படியே சீன் வந்து ஜோரோ கிட்ட போகுது. ஜோரோ வந்து தள்ள முடியாம அப்படியே நின்றுட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவான். அந்த டைம் வந்து ஒரு நாய் எய்த்தாப்புல இருக்கும். லூஃபி வந்து அந்த நாய்கிட்ட போய் வம்பாளத்துட்டு இருப்பான். அந்த நாயை பார்த்துட்டு லூஃபி வந்து அந்த நாய்கிட்ட போயிட்டு அதை வந்து எழுப்பு காமிச்சிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அந்த நாய் எதுவுமே பண்ணாம, இங்க பாரு ஜோரோ, அந்த நாய் எதுவுமே பண்ணாம சைலண்டா இருக்கு அப்படின்னா எனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் லூஃபி வந்து ஒரு விரல் எடுத்து அந்த நாய் மேல வைப்பான். அந்த நாய் வந்து அந்த கையை கடிச்சு விட்டுட்டு கடிச்சிட்டே இருக்கும். ஜோரோ வந்து அதை பார்த்துட்டு இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். ஜோரோ வந்து கத்த ஆரம்பிச்சிருவான். கை கால வச்சு சும்மா இருக்க மாட்டியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஏன்னா வந்து அடிப்பட்ட இடத்துல நிறைய பிளட் லீக்கேஜ் ஆயிரும். அப்ப வந்து நாமையை கட்டுவாங்க. நாமி அங்க வந்து நின்றுட்டு உனக்கு இதுதானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை தூக்கி போடுவான். சாவியை தூக்கி போட்டோன்னா, ஐயா இந்த சாவி இருந்தா போதுமே, நான் இதுல இந்த கேஜ்ல இருந்து வெளில வந்துடனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை வந்து எடுக்க போவான். அந்த டைம் வந்து கரெக்டா அந்த நாய் வந்து அந்த சாவியை எடுத்து முழுங்கிரும். நாமி லூஃபி எல்லாரும் வந்து அதை பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே வந்து லூஃபி வந்து அதை துப்பு துப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாயை போட்டு குலுக்கிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அந்த நாயை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள் வந்து ஓடி வந்துட்டு இருப்பாரு. அந்த அங்கிள்கிட்ட வந்து லூஃபி கேட்பான், நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்லுவான், நான் தான் இந்த சிட்டியோட மேயரு, அதனால நான் சொல்றதை நீங்க கேட்டுதாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் ஜோரோவை பார்த்தோன்னா ஜோரோக்கு அடிபட்டிருக்குமா. அதுக்கப்புறம் பார்த்துட்டு மேயர் சொல்லுவான், நீங்க வந்து பகியை பார்த்துட்டு வரீங்களா, அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதை லூஃபி பார்த்துட்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதோட ஜோரோவை தூக்கிட்டு போயிடுவான். தூக்கிட்டு போயிட்டு அப்படியே அவனை கட்டு போட்டு அப்படியே அவனை படுக்க வச்சுட்டு வருவான். அந்த டைம் லூஃபி வந்து ஜோரோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பானா. அதோட வந்து அவன் சொல்லுவான், அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு காயம் சின்னதாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னான். நாமி வந்து இந்த நாய் ஏன் இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அந்த நாயா, அது வந்து என் ஃப்ரெண்டு வளர்த்த நாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து லூஃபி வந்து இது ரொம்ப லேசியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. என் ஃப்ரெண்டும் இந்த நாய் தான் வந்து இந்த பெட் ஷாப்ல இருந்துட்டு இருந்தாங்க, அதனால இந்த நாய்க்கு வந்து இதுதான் வந்து ஃபுல்லா மெமரிஸ் வந்து எல்லாமே இருக்குதா. ஸோ அதனால இந்த நாய் வந்து இந்த இடத்த வந்து கார்டியனா பாத்துக்கிட்டு இருக்குது. அதோட அந்த நாய்க்கு வந்து பெட் ஃபுட்டை வச்சுட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவன் அப்படியே கதையை சொல்லிட்டு இருப்பான். இங்க ரெண்டு பேர் தான் வந்து எல்லாமே இது பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த இடத்த. பெட் ஷாப்போட ஓனருக்கு வந்து லாஸ்ட் டைம் ஃபீவர் வந்து அவன் செத்து போயிட்டான். லாஸ்டா வந்து அவன் இந்த கடையை பார்த்துக்க சொல்லிட்டு இந்த நாய்கிட்ட சொல்லிட்டு போனானா. அதனால இது வரைக்கும் இந்த நாய் வந்து பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதோட அந்த நாய் வந்து அந்த சாப்பிட்டுட்டு இருக்கும். அப்படியே வந்து அவன் சொல்லுவான், இந்த நாய் வந்து ரொம்ப ஜீனியஸ் ஆனது, எல்லாத்தையும் ஈஸியா புரிஞ்சுக்கும், எல்லாத்தையும் வந்து கேப்பபிளா கத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி நாமே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி நாமி லூஃபி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து லாஸ்டா இந்த ஓனர் வந்து இதை பார்த்துக்க சொல்லிட்டு போனாங்க இந்த ஷாப்பை, அதனாலதான் வந்து இது இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த தட்டை கொண்டு போயிட்டு மேயர்கிட்டே ரிட்டர்ன் கொடுத்துட்டு திருப்பி அதே பொசிஷன்ல போய் உட்காந்துருக்கும். லூஃபி வந்து சேட் ஆயிட்டு அப்படியே ஒரு சைடு சாஞ்சு எடுத்துருவான். நாம கேட்பா, என்னடா சவுண்ட் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மேயர் சொல்லுவான், இதுதான் மோஜி, பக்கி குரூப்ல இருக்க பைரட் மெம்பர் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் வந்து சிங்கத்தை வந்து அவன் பெட்டா வச்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து லூஃபி வந்து அந்த நாய்கிட்ட பேசிட்டு இருப்பான், யாரோ என்ன தெரிய வராங்கடா, சாவைய குடுறா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து என்ன தம்பி இங்க பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அவனை காப்பாத்திருப்பான்ல, அவன் எங்கன்னு கேட்டுட்டு இருப்பான். அப்ப நீ யாரடான்னு கேட்டுட்டு இருப்பான். நான் தான் வந்து மோஜி, நாளைக்கு பைரட்ல நானும் ஒரு மெம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அனிமல் மேல இன்னொரு அனிமலா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இல்லடா நான் மனசு தண்டை, இது ஏன் முடியடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீ கேஜுக்குள்ள இருக்கனால இப்ப சேஃபா இருக்க, கேஜை விட்டு வெளில இருந்தீங்கன்னா கொண்டிருப்பான் அப்படின்ட்டு இருப்பான். அப்ப அந்த நாயை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்து அந்த நாய்கிட்ட வந்து கையை காட்டுவானா. அந்த நாய் வந்து கையை பிடிச்சி கடிச்சு வச்சிரும். கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறமேட்டு அவன்கிட்ட திரும்பி ஜோரோ எங்க சொல்லு அப்படின்னு இருப்பான். சொல்ல முடியாதடா, என்னடா பண்ணுவா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். ஓ அப்படியா, சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்துல சொல்லி அவன் அட்டாக் பண்ண சொல்லுவான். சிங்கம் வந்து அட்டாக் பண்ணுவான். அந்த சிங்கம் அட்டாக் பண்ண ஃபோர்ஸுக்கு வந்து அந்த கேஜை உடச்சிக்கிட்டு லூஃபி போய் ஒரு வீட்டுல வந்து அந்த வீட்டோட உடச்சிருவான். அதோட வந்து இந்த கேஜ்ல இருந்து ரிலீஃப் ஆயிட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் வந்து நாயை கட்டுவாங்க. எது எப்படி போனாடா, நான் வந்து காவலுக்கு நின்றுட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அப்போ வந்து அந்த சிங்கம் அந்த பெட் ஸ்டோரை பார்த்துட்டு எனக்கு வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவன் போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து முன்னாடி நடந்து வரும். அந்த நாய் குலைச்சிட்டே இருக்கும். நான்லாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன், இந்த கடைக்கு யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லூஃபியை கட்டுறாங்க. அப்பா நான் இந்த கேஜ்ல இருந்து வெளில வந்துட்டேன்டா, இதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப வந்து நாமி வந்து லூஃபியை பார்த்துட்டு எப்பறம் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சா அப்படின்னு கேட்பான். அதே மாதிரி தான் வந்து இந்த சிட்டியோட மேயரும் வந்து கேட்பாரு எப்படி தப்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு.
இவனுக்கு ஒரு வாட்டி கூட படவே இல்லைன்னு சொல்லிட்டு நாமி சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே பைரட்ல உள்ளவன் வந்து ஜோரோ தேடி தான் போய் எடுத்தான். நான் போய் ஜோரோவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் சீன் வந்து அந்த நாயை தான் கட்டுவாங்க. அந்த நாய் வந்து அந்த சிங்கத்துல அடி வாங்கிட்டே இருக்கும். அந்த பெட்ரோல்லாம் அப்படியே உடஞ்சிரும், உடஞ்சி ஒளிஞ்சிட்டு இருக்கும். அப்போ வந்து அந்த நாய் வந்து எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துருக்கும். இங்கே தானே நம்ம ஓனர் கூட இருந்தோம், நம்ம ஓனர் நம்மளை நல்லா பார்த்துட்டாங்கல்ல, நம்ம ஓனருக்கு வந்து நம்ம நிறைய வேலை பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சிங்கம் திருப்பி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன உள்ளார ஓடன்ட்டு அந்த நாய் வந்து ஓனருக்கு வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம், ஓனர் நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். அப்புறமேட்டு கடைசியாக ஓனர் சொல்லிட்டு போனது வந்து அதை யோசிச்சு பார்க்கும். நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறேன், எனக்கு உடம்பு சரியில்லை, சரியானோன்னா நான் வருவேன், அது வரைக்கும் இந்த கடையை பார்த்துக்க அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண போவான் அந்த சிங்கத்தை. அந்த சிங்கம் வந்து இதுதான் உனக்கு லாஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ணும். அதுலேயே வந்து அதுக்கு ரத்தம் அப்படியே தெரிச்சு அது நாய் அப்படியே படுத்துரும். அதுக்கப்புறமேட்டு அந்த பெட்ரோலில் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பெட்ரோரையே எரிச்சிருவாங்க. அங்கேருந்து லூஃபி வந்து பார்த்துட்டு இருப்பான். அந்த நாய் வந்து அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கு வந்து அதோட மெமரிஸ் எல்லாம் எரியற மாதிரியே இருக்கும். ஓனர்கிட்ட பேசினது பழகினது எல்லாமே திருப்பி திருப்பி அதே நினச்சி பார்த்து அழுதுட்டு இருக்கும். அப்படியே லூஃபியை கட்டுவாங்க. இந்த பெட்ரோல் எரியற பார்த்துட்டு என்னடா இது எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயும் பார்ப்பான். அந்த நாய் முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருக்குமா. அதை பார்த்துட்டு இதை அப்படி பண்ணவன் அவன் தானே, அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவங்க கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருப்பான். அப்போ வந்து அவனை தேடி பார்ப்பான், அவன் இருக்க மாட்டானா. அதுக்கப்புறமேட்டு அவன் போயிட்டு இருக்க இடத்த கண்டுபிடிச்சிரும். முன்னாடி போய் நின்றுட்டு இருப்பான். ஒரு பெட் ஃபுட் எடுத்துட்டு அந்த சிங்கம் போயிட்டு இருக்கும். அவன் லூஃபி எய்த்தாப்புல நின்னுட்டு என்னடா போறீங்க, இந்த இடத்த எரிச்சிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. நீ ஏன்னா அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டியா, இது இன்னொரு அட்டாக் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண வருவான். அந்த டைம் வந்து லூஃபி வந்து கம் கம் ஹேமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுவான். அதில் வந்து சுற்றி ஒரு அடி தான் அடிப்பான், அதோட அந்த சிங்கம் படுத்துரும். அதுக்கப்புறமேட்டு அவன் வந்து என்னை விட்டுரு அப்படி சொல்லிட்டு இருப்பான். அதை எதையும் கேதில் வாங்காம லூஃபி அந்த நாய்க்கு வந்து அந்த இடத்தாண்டா ரொம்ப மெமரிஸ், அதையே நீ அழிச்சிட்டில, அவனை சும்மா விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பொழந்து கட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு ஒரு பெட் ஃபுட் எடுத்துட்டு அந்த நாய்கிட்ட போயிட்டு இருப்பா. அப்போ நாமி வந்து பார்த்துருவான் அந்த இடத்த பார்த்துட்டு பைரட்னாலே இப்படி தானே எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்கலன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து லூஃபியை பார்த்துட்டு உன்னை கொல்ல போறட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அவ. அந்த டைம் லூஃபி சொல்லுவான், நீ வேணா என்ன கொன்னுக்க, கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட் ஃபுட் எடுத்துட்டு போயிட்டு அந்த நாய்கிட்ட வந்து கொடுப்பான். அந்த நாய்கிட்ட கொடுத்துட்டு இது மட்டும்தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த நாய் திருப்பி அந்த பெட் ஃபுட் எடுத்துட்டு அந்த கடைக்கு முன்னாடி போய் காவல் காக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்குமா. நீ ஒன்றும் அப்படிலாம் உட்காந்துருக்கணும் அவசியம் இல்லை, இதுக்கப்புறமேட்டு உனக்கு பிடிச்சது நீ பண்ணிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த நாயை அந்த அப்படியே அதை எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் நாமி பார்த்துட்டு இந்த நாய்க்கோசரம் தான் இது எல்லாத்தையும் பண்ணானா இவன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அந்த நாயும் கிளம்பிடும் அங்கேருந்து. எல்லாத்தையும் வந்து நாமே பார்த்து சிரிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறமேட்டு அப்படியே பக்கியை காட்டுவாங்க. பக்கியை வந்து அவன்கிட்ட கேட்பா, என்ன தோத்துட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா கேப்டன் நான் தோத்துட்டேன், அப்படினால ஒரு ஸ்வாட்மேனை கூட வந்து கொல்ல முடியாதா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்பான். இல்லை நான் அந்த ஸ்வாட்மேனை தேடி தான் போனேன், ஆனால் அவனை காப்பாற்றிருப்பான்ல அந்த பையன், அவன் தான் என்ன அடிச்சிட்டான் அப்படின்னா. பொடிப்பையில் அடி வாங்கிட்டு வந்திருக்கேடா நீ அப்படின்னு சொல்லி பக்கி கத்திட்டு இருப்பான். அப்படியே லூஃபியை காட்டுவாங்க. லூஃபி வந்து நாமிட்ட கேட்பான், நீ வந்து என்னோட குரூவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதே அந்த சேம் டைம் வந்து அந்த மேயர் வந்து இது எல்லாமே வந்து நானே வந்து பார்த்துருந்துருக்கணும், நான் தான் வந்து இது எதுவுமே கண்டுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வந்து அவன் முன்னாடி நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். இந்த ஊரில் வந்து இந்த சிட்டியை வந்து டெவலப் பண்ணது அது எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு, இங்கே எவ்வளோ மக்கள் இருந்தாங்க எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நானே போய் அந்த பக்கியை வந்து கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். அப்போ அந்த டைம் அப்படியே அந்த தாத்தா கத்திட்டே இருப்பாரு, டேய் பக்கி அவனை சும்மா விட மாட்டேன்டா, என் லைஃப்ல இருக்க எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்ட, அதனால நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். அப்போ லூஃபி சொல்லுவான், இந்த தாத்தாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ வந்து பக்கி வந்து பக்கி பாலை வச்சு அந்த இடத்த அட்டாக் பண்ணுவான். அதில் பாதி சிட்டி வந்து அப்படியே டேமேஜ் ஆயிரும். இதை பார்த்துட்டு இன்னும் ஜோரும் அங்கே தாண்டா வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து லூஃபி ஜோரோன்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். யாரடா அது இந்த நேரமே அட்டாக் பண்ணீங்க, கொஞ்ச நேரம் தூங்க கூட விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ கத்திட்டு இருப்பான். அதை நாமே பார்த்துட்டு என்ன ஏன் எல்லா அட்டாக்லேருந்து தப்பிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லூஃபி வந்து ஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ வந்து அந்த தாத்தா நானே போய் வந்து அந்த பக்கியை கொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கியை தேடி அவர் போவார். அப்போ நாமே பிடிச்சிட்டு அங்கெல்லாம் போவாதீங்க நீங்க அப்படின்னோன்னா லூஃபி வந்து நீங்க போங்க, நீங்களே கொல்லுங்க அவனை அப்படின்னோன்னா. ஆமா நான் தான் கண்டிப்பா கொல்லுவேன், அப்பதான் வந்து எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதை நாமே பார்த்துட்டு லூஃபி அவரை போய் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நான் என்ன அப்படியே விட்டுருவேன் அவரை, நீ வெயிட் பண்ணு நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஜோரோ வந்துருவான். ஜோரோ லூஃபி சேர்ந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஜோரோட்ட கேட்பான், காயப்பட்டிருக்கடா நீ எப்படா போற அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து ஜோரோ சொல்லுவான், இதெல்லாம் ஒரு சின்ன காயம், இதுக்கெல்லாம் வந்து இது பண்ணியிருந்தா என்ன பண்றது, நம்ம போய் நம்ம இதை பார்த்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். லூஃபி வந்து நீ வந்து என் குரூல வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவான். குரூல எல்லாம் ஜாயின் பண்ண முடியாது, பட் எனக்கு தேவை இருக்கு, அதனால வேணா உன் குரூல வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் லூஃபி வந்து சரி ஓகே நீ என் குரூல ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். அப்ப பக்கியை கட்டுவாங்க. யாரடா அது என் பேரை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி வெளில வந்து பாப்பானா. அப்ப வந்து அந்த தாத்தா கத்திட்டு இருப்பாரு, டேய் பக்கி வெளில வாடா உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து பக்கி கேட்டுட்டு ஓ அப்படியா நீ என்ன கொல்ல போறியா, சரி வா பேட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ வந்து பக்கி அவனோட டெவில் ஃப்ரூட் பவரை யூஸ் செய்ய மட்டும் அப்படியே அணைப்பு விட்டு அவன் கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு இருப்பான். இதை பக்கி பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். அந்த டைம் கரெக்டாக லூஃபி வந்துருவான். லூஃபி வந்து பக்கியோட கையை அப்படியே பிடிச்சி நசிக்கிட்டு இருப்பான். பிடிச்சி நசிக்கிட்டு நான் அவரை காப்பாற்றுவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்.
அந்த வலியில வந்து பக்கி வந்து கத்திட்டு இருப்பான், வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நாமே பார்த்து சிரிச்சிட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது கேஸ். பாய். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் guys.